பெரியோர்களே ஐயா பார சபையோரே வயசுல பெரியோரே ஐயா கூடும் சபையோரே குணத்துல பெரியோரே ஐயா வந்த சன குண்டல் அங்க வரும்போது வாங்கி வந்த வாசம் உள்ள சங்கம் ஐயா வெத்தலை ஓரி ஒரு வெத்தலை ஐயா வெத்தலை திருவாரூர் வெத்தலை ஐயா வெத்தலை தொண்டி வெத்தலை வாங்கி கூட போட்டு வந்த வாங்கி கூட வந்த ஐயா நீங்க நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அமைதி. கற்கே கசடரை கற்பவை கற்றவன் இருக்காதற்கு தக என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கு அவரை எழுப்புங்கனே. இப்பவே படுக்க ஆரம்பிச்சு நாடகம் மாத்து விரிச்சு உங்களுக்கு அருமையா உட்கார வச்சிருக்கு. ஆரம்பிக்கையிலே புழுக்குன்னு படுத்துட்டீங்கன்னா நாடகம் படுக்க ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பிட்டா கடைசிக்கு நீனே படுக்க. நீங்க தான் கத்திக்கிட்டு இருந்தீங்க, நீங்களே படுத்துட்டீங்க. காரணம் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. 11 பேர் அதுலயும் படுத்துட்டா நாங்க எங்கிட்ட யாரை வச்சு தொழில் பண்றது? அதுக்கு தான் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கின்ற ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீ சாத்தையா ஐயனாருடைய புறவி எடுப்பு விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஓரியூர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும், ஆமா பெரியப்பா அந்த சேரு இப்போ கீழே பதிஞ்சிடாம, ஆமாம் நல்லா கம்பை ஊண்டி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்க. உனக்கு நல்லது சொன்னால் என்ன கம்பை எடுத்து அடிக்க வர்ற ஏன்டா ஈரம் அப்படி ஈரம் புதக்குண்டு வந்து இப்படி பாஞ்சிருவேன் நெளிவு பூதியாயிடும். ஆமாம் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி செத்து கீதம் பாடிட்டு வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த ஓரியூர் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், வந்திருக்கின்ற கலைஞர் பெருமக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்தது யார் தினேஷ்? காவல்துறை ஐயா. தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கு ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கு இப்படித்தான் அமைக்கும் என்று சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் கூட வேனில் வந்துட்டோம். ஆனால் அந்த மைக் செட்டுக்காரவங்க படுற பாடு இந்த மலையில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இந்த வெட்டவெளி பொட்டலில் நடிகர்களுக்கு இப்படி ஒரு மைக் செட் போடுறாங்கன்னா மரியாதைக்குரிய பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய மூர்த்தி ராஜா சவுண்ட் சர்வீஸ் திருப்புணவாசலை சேர்ந்த ஒலிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற வந்திருக்காங்களா தாய்மார்கள் இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்டதாய் போல் அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் தீர்த்தாண்டதனம் மணி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. இயற்கையின் சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு தக்கன நாங்கள் சுருக்கிட்டு அவங்கள வெளியில் விட்டுறோம். என்ன அப்படித்தான் நடக்கணும். இந்த நாடகத்துக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. மாப்பிள்ள கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா யாரு காரணம்? ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள், உங்களை வச்சுதான் நாங்க. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆளு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு வைங்க, நாங்க 100 நாள் வேலையை பார்த்துட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதே உண்மை. உலகத்திலேயே கஷ்டமான வேலை 100 நாள் வேலை தான். ஆத்தாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த வேலை. ஆமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர் ஓரியூர்ல வேலை நடக்குது, அவர் டவுனுக்கு போயிடுவார். இவர் பஞ்சாயத்து கிளார்க்கு நோட்டை தலைக்கு வச்சு இவர் படுத்துருவார். இந்த வேலைக்கு போற ஆண்களும் பெண்களும் ஐயனார் மச்சான், இந்த பெண்கள்லாம் எப்படி போகணும்? வேலைக்கு போறவங்க பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். அந்த 100 நாள் வேலைக்கு போற பெண்களை பாருங்களேன். அப்போ அடையாப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி பூனம் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற மூதவிக்கு சிந்தால் பவுடர் எதுக்கு? ஓட்ட நம்பட்டி கமகமண்டு மணக்கட்டு. ஆமா, தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை. எப்படி வேலை? உக்காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. எப்படி 3.20 தான் 350 ரூபா செத்து போச்சு. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்கிட்ட கேட்பாரு, ஹலோ சார் எப்படி யார் பேசுறது? பேசுறேன். பஞ்சாயத்து கிளார்க்கா? ஓரியூர் கிளார்க்காயா? ஆமையா. நம்ம ஊர்ல நான் கம்மா வேலை நடக்குது, நான் டவுனுக்கு வந்துட்டேன். வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? 20-25 அடி மேல தோண்டிட்டேன், தவிச்சு போனான். பைத்த புடுங்கிட்டேன், தவிச்சு போனாரா? இங்கதான் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வேலை எப்படி நடக்கா? அது மாதிரி இந்த நாடகம் இருந்துடக்கூடாது.
அப்ப நாடக கண்ணோட்டத்தோட நாடகம் பார்க்க வர எப்படி வரணும் மாப்பிள்ள? எப்படிங்க வரணும்? ஆமா, சிரிச்ச முகத்தோட அப்படி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் சிரிச்சு அவங்க பொண்டாட்டியதான் எப்படி சிரிச்ச முகத்தோட மாதிரி செல்லுல மொட்டை குண்டி வர மாட்டேன் பாக்குறாங்க. ஆமா, எப்படி கேட்கணும் தெரியுமா? ஏமா நம்ம ஓரியூர்ல நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஆறுமுகம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? அதுலயும் வாங்கிடுறாங்களே. கிடைக்குது நம்ம ஏரியாவில் கிடைக்குது. வாங்க. யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே தினேஷ் ஒரு மாதிரியா சுணக்கமா மழை வேற வேஞ்சிருச்சா, ஒரு கையில பாய், ஒரு கையில தார்பாய், ஒரு கையில தண்ணி பாட்டல், ஒரு கையில நாக்குட்டிய வேற கூட்டு வர்றது. நாக்குட்டி நாடகம் பார்க்க வருது. இந்த சின்ன குழந்தைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கியா தின்னுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்பு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி இருளாயி சொல்லிடி சங்காயி, நம்ம ஓரியூர்ல நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இளவட்டங்களுக்குலாம் இன்னைக்கு இளவட்டத்தை காணோம், எல்லாமே 500 ரூபா நோட்டாத்தான் இருக்கு. ஆமா, சில்லற காசுலாம் போயிருச்சு. இந்த டான்ஸுக்கார பிள்ளை ராதா செல்வி, அந்த பிள்ளை வர தொட்டிக்கும் என்னை பார்த்தா அப்பாமார்கள் ஆத்தாமார்களுக்கு எப்படி முகம் இருக்கும், சிரிச்ச முகத்தோடு இந்த கை ரெண்டு எல்லாத்துக்கும் இப்படி நிற்கும். அப்புறம் இந்த பிள்ளை வந்துட்டு போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்தாடி ஏன் அதுக்குள்ள போகுது, அந்த ஊதா சட்டானுக்கு இப்பவே கவட்டுக்குள்ள போயிருச்சு. இந்த கால் ரெண்டையும் மடக்கையே வச்சுக்கிற முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு 1:30 மணிக்கு மேல வீத்திய காலி சான்ற நேரம் மடியில உள்ள பிள்ளை தலகாணி மாதிரியே தெரியும். ஆமா, அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புனுக்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. எப்படி அவங்க வீட்டுல 50 பவனை களவாண்டு போனவனை பார்த்த மாதிரி, எதிரிய பார்த்த மாதிரி புளிய முறைச்சுக்கிட்டு மூஞ்சி நெளிஞ்சிருக்கு. திருவாடனையில நான் நெளிவு பூதி நொன்னு நெளிஞ்சிருச்சு. இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க மாப்பிள்ள. சில ஊர் எல்லாம் நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வருவாங்க. இருக்கு 1-2 இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஒண்ணு சாஞ்சிருச்சு, அது உடம்புல 1/2 கிலோ கறிதான் இருக்கு, அது வர்ற வரத்து. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, யாரும் கொட்டைக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்டா வதி பாஞ்சிரும்ல, காலுக்கு 2 கிலோ மண்ணு வந்துடும், பின்னாடி வரமாட்டாங்க. ஆமா, இந்த நாள் இப்படித்தாயா மைக் செட்டுக்காரு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த உடனே நான் கூட பல்பு தான் போட வர்றாருன்னு பாக்குறேன். அவரை பார்த்துட்டு டான்ஸுக்கார பிள்ளை லவக்குன்னு திறக்க ஆரம்பிச்சு. பாவடேவா மேக்கப் பெட்டியா திறந்த உடனே ஆபரேட்டர் கேட்டாரு, என்னன்னு மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா, ஆமா நான் தான் டான்ஸ். உனக்கு என்னமோ நுழைஞ்சிச்சா? எனக்கு இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு. யாருக்கு நுழைஞ்ச உடனே மைசெட்டுக்காரு இந்த பிள்ளைய குறுகுறுன்னு பார்த்துட்டு வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா ஓரியூர்ல ஒன்னே தேமா போடுவோம். எதுல? நாடகத்திலயா? கேட்டுவிட்டு சும்மா வர்றாரா? செல்லம்பரு வாசி பவலாம் இப்படி மறைச்சு இதுக்கிட்டு சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புன்காரை வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவன் கோமாளி கிடையாது. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடக நடிகர்கள் இந்த ஓரியூர் தலைவருக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாட்டில் என்னென்னமோ செய்கிறாங்க. உங்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு நேரம் பிரச்சனையா? ஒரு கலையரங்கத்தை கட்டுட்டா இது வருமா? எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, 50 லட்சம் 60 லட்சம். யாரை நம்பி நம்ம ஓட்டு போட்டவங்ககிட்ட கேளுங்க. இல்லாட்ட நம்ம ஊரில் இருக்கிற பொது பண்டை வச்சு ஒரு கலையரங்கத்தை கட்டுங்க. நீங்கள் 9 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சோன்னாலும் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு பாருங்கள், இந்த பிள்ளைய உள்ளே உட்கார முடியாமல் பூரா கீழே ஊடி ஏறுது. எப்போ நட்டுவாக்காளி வருமோ பூரா வருமோன்ட்டு பயந்துக்கிட்டு கிடக்கும். தயவு செய்து அடுத்த வருஷம் தலைவர் ஐயாவுக்கும் ஊர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பாக கலையரங்கத்தை கட்ட வேண்டும் சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சோதரிகளே. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க, ஒட்டகைக்கு பின்னாடி போகாதீங்க.
பாத்திடுங்க. அடி கொத்து கொத்தா பொத்திருக்கு தென்னங்கோலை. அப்படி சத்தம் கேட்டிருச்சு. நம்ம ஊரும் இங்கே கூடிருச்சு. நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அடி தண்ணி கருத்திருச்சு. கவலை சத்தம் கேட்டிருச்சு. ஊரும் உறங்கிடுச்சு. நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும். நாடக கலைக்கு மதிப்பு தரணும். நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும். தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். நல்ல கவி குறிய தங்க வேலன் பார்த்து கேட்டு பொறுமையுடன் விடியவரை நாடகத்தை பார்த்திடணும். விடிவரை நாடகத்தை பார்த்திடணும். இந்த கண்ணாடை நாடகத்தை பார்த்திடுங்க. ரெண்டு காதாடை பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திருங்க. அன்பு தோதரிகளே வணக்கமும் நம்மளுக்கு சுறுசுறுப்பு இருக்கணும் மாப்ள. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். என்ற ஆரம்பம் நல்லா இருந்தாத்தே முடிவு நல்லா இருக்கும். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டை நம்மளுக்கு இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? இன்டர்நெட் உலகம் 2026 முடிஞ்சு 2027 பிறக்க போகுது. உலகத்தில் உள்ள அத்தனை செய்திகளையும் உள்ளங்கையில் அடக்கிட்டேன். உள்ளங்கையில் என்ன எதுக்குள்ள செல்லுக்குள்ள அடக்கிட்டேன். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு பின்னாடி உட்காந்து எடுக்கிறார் பாருங்க லூப் டிப்பு யூடியூப். நாளைக்கு யார் யார் நடிச்சுங்கிறது வந்துடும். அதே மாதிரி அமெரிக்காவில் என்ன நடக்கிற செய்திகள் வந்துடும். இன்னைக்காவது இந்த மலை ஒரு நாடே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. செல்லில் பார்த்தீங்களா? நேபாளம்ங்கிற ஒரு நாடு வெள்ளத்தால் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இந்தியாவில் இருந்து டூர் போன ஒரு பஸ்ஸில் டூர் போயிருக்காங்க நேபாளத்துக்கு. அந்த பஸ்ஸே காணோம். எங்கே தான் விழுந்துச்சுன்றே தெரியல. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்குற மனுஷன் இந்த மலைக்கு பாருங்க கொஞ்சம் 1 மணி நேரம் நின்றுதா நம்ம ஓரியூர் இந்த கம்மாயெல்லாம் வெள்ளமாக இருக்கும். அப்போ காரணம் என்ன? இயற்கையை யாராலும் மறைக்க முடியாது. கொண்டு வந்துட்டேன் செல்லில். நேபாளத்தில் நடக்கிற செய்தியை செல்லில் பார்க்குறோம். எங்கேயோ நடக்கிற IPL கிரிக்கெட்டை செல்லில் பார்க்குறோம். எங்கேயோ நடக்கிற ப்ரோ கபடியை செல்லில் பார்க்குறோம். கேரளா அத்தனை ஸ்டேட்டில் உள்ள இதை பூரா எங்கே பார்க்குறோம்? செல்லுக்குள்ளே. இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு TT சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாதுங்க. நீங்கள் நாடகம் பார்க்காட்டாலும் அந்த குதிரை ஐயா புறவி எடுப்பு விழா எங்களுடைய தெய்வம் சாத்தையா ஐயனார் பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் யார் என்ன பேசுகிற, யார் யார் என்ன பாடுறாங்க, தர்க்கம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சு நாடகம் நடத்தாமல் போகக்கூடாதுன்ட்டு நீங்கள் இருந்தீங்க. அதை விட இன்னும் ஒருத்தர் சொன்னார் வாரு, போய் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நடித்தா பாருங்கடா, இல்லாட்ட வேன் வாடகை மட்டும் கொடுத்து அனுப்புங்கடாண்டார். ஈரக்குளம் அந்து போச்சு எனக்கு. வேன் வாடகை மட்டும்னா வீட்டில் பொண்டாட்டி சீட்டு காசு கட்டணும்ல. காலையில் போய் என்ன செய்யறது? 4 பேர்கிட்ட லோன் காசு வேற போட்டிருக்கா குழு. இதில் என்ன பண்ண முடியும்? அந்த வசனத்தை கேட்ட உடனே நாங்கள் எல்லாரும் கொட்டைக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு நாடகத்தை நடத்தி ஆகணும்டா. சும்மா போகிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லையா, வீட்டில் அடி வாங்கணுமே. ஆகையினால தான் சொல்கிறேன், முன்னாடி உட்காந்து சினிமா கண்ணோடத்தின் நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்தின் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ஓரியூர் கிராமத்தில் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ அழகு சாத்தையா ஐயனார் கோவில் 54ஆம் ஆண்டு புறவியெடுப்பு மற்றும் எருதுகட்டு விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும் காண வருக. எருதுகட்டு முடிஞ்சாயா? முடிஞ்சு. நன்றி நன்றி நன்றி. ஆமாம், ஸ்ரீ பரவ வருஷம் சூத்துல மச்சம் சூத்துலையா காணு. எங்கள் பேண்ட்டை கழட்டி பார்ப்போம். 4 பேர் ஆர்வமாக இருக்கிறத குளிருக்கு. சுக்கில பட்சம் அந்த முக்காடு எடுனே. நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, முக்காடு ஓடக்கூடாது. சுக்கில பட்சம் 26/8/2026 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த வண்ண மின்னொளி கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் பிராண நாடகம் உங்கள் முன்னது விமர்சையாக நடைபெறவுள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வள்ளி திருமண நாடகம் எதற்கு போடுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். நம்ம தமிழனுக்கு உகந்த நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகம். இது ஒரு லவ் ஸ்டோரி, காதல் திருமணம். காலையில் சுபமா முடியக்கூடிய நாடகம் இந்த வள்ளி திருமணம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா ஐநா சபை 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்தாங்க. இதில் சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழி தான் சிறந்த மொழி என்று ஐநா சபையை தேர்ந்தெடுத்துருச்சு. அப்போ
தமிழ் கடவுள் யாரு? எல்லா மொழிக்கும் தெய்வம் இருக்கும். தமிழ் கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானும் வள்ளியும் காலையில் மாலை மாத்த தொட்டிக்கு இந்த ஓரியூர் கிராம பொதுமக்களும் சுத்து வட்டார நாடக கலா ரசிகர்களும் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்படி பப்புன்னு டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு தான் போவேன் போனேங்கண்டா அழகு சாத்தை ஐயனாருக்கு பொதுவாக சொல்கிறேன் வகுத்தால ஓடிரும். காலையில் பார்த்துட்டு போனால் நாளைக்கு போகிறவங்களுக்கு இடையிட்டு எந்திரிச்சு போனவங்களும் ஓடிடும், முழுச்சா பார்த்தவங்களுக்கு ஓடாது. என்ன நீ வேற, நீ எவ்வளவு சாப்பிட்ட? இந்த மலையிலையும் உனக்கு கிடைச்சிருது. அதனாலே சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏண்டா அழகு சாத்தை ஐயனார் போட்டாவில் பாருங்களேன், ஐயனார் துணைன்னு இருக்கும். காளியம்மன் போட்டாவில் காளியம்மன் துணைன்னு இருக்கும். கருப்பசாமி போட்டாவில் கருப்பசாமி துணைன்னு இருக்கும். ஹரிஹரசுதன் ஐயப்பன் போட்டாவில் ஓம் சாமியே சரணம் ஐயப்பான் இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் போட்டாவில் மட்டும் வித்தியாசமான ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம் தெரியுமா? யாம் இருக்க பயமேன், நான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ என்ன செய்யணும்? முழுசாக இருந்து இந்த நாடகத்தை பார்த்தாத்தான் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டது மாதிரி. பலாப்பழத்தில் மேலே என்ன இருக்குமாப்ல? முள்ளாக இருக்கும். முள்ளாக இருக்கும். அந்த முள்ளை எடுத்துட்டிங்கன்னா நாராக இருக்கும். அந்த நாரை எடுத்துட்டிங்கன்னு வைங்க, உள்ள அந்த சொலை இருக்கும். அந்த சொலைக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து போட்டு தின்னீங்கன்னா எவ்வளவு தித்திப்பாக இருக்கோ. இந்த வள்ளிதர்மன நாடகம் முழுசாக பார்த்தா அவ்வளவு தித்திப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, தேனிசை தென்றல், அடுத்து வந்தாமல் காவல் கிடந்தார் எழுப்புங்க. உங்க பழங்கதையை பேசுவதை நிறுத்துங்க, பழங்கதையை பேசுவதை நிறுத்திருக்க. ஐயா நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பஞ்சம் இல்லையனும் அன்ன கொடி விவசாயி
இந்த பாடலை பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் என்பது பெருமை சேர்த்த அண்ணா அவர்களுக்கு நன்றி.